ஒரு ஏழை தொழிலாளி தீபாவளி பண்டிகை அவருக்கு போனஸ் ஒரு ரூ. 10,000 கிடைக்கும். அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தார். ரூ. 10,000 போனஸ் வரும். அதில வீட்டு வாடகை ரூ. 5,000 பேலன்ஸ் இருக்குது. குடுத்துரலாம். மீதி ரூ. 5,000 இருக்குது. அவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையனுக்கு ஒரு ரூ. 1,000 ட்ரெஸ் எடுத்துடலாம். பொண்ணுக்கு ஒரு ரூ. 1,000 ட்ரெஸ்ஸு. மீதி ரூ. 3,000 இருக்கும். அப்போ அவரும் தன்னுடைய மனைவி ரூ. 1,000 ட்ரெஸ் எடுத்துடலாம். மீதி ரூ. 2,000 நோம்பி செலவுக்கு வச்சுக்கலாம். அப்படிங்கிறது அவருடைய பட்ஜெட். தீபாவளி போனஸ் 10,000 குடுத்தாங்க. வந்தோனே ரூ. 1,000 அந்த 5,000 அந்த வீட்டு வாடகை பெண்டிங் அத குடுத்துட்டாங்க. மீதி ரூ. 5,000 தான் இருக்குது. உடனே துணி கடைக்கு போறாங்க. துணி கடைக்கு போய் பொண்ணுக்கு ரூ. 1,000 ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு. உடனே பையனுக்கு ரூ. 1,000 ட்ரெஸ்ஸ பார்த்தா, அந்த பையனுக்கு அது புடிக்கவே இல்லைங்க. அப்ப அவன் வந்து இந்த ரூ. 1,000 ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து இன்னும் விலை அதிகமா வேணும். அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அவனும் 10வது படிக்கிற பையன் தான். அப்போ அவங்க தொலைவி தொலைவி பார்க்குறாங்க. ரூ. 2,500 ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். உடனே அந்த பேரண்ட்ஸ் வேற வழி இல்லாம சரி இவன் அழுகாச்சி திருத்த சொல்லி ரூ. 2,500 துணி வாங்கி தந்துட்டாங்க. அந்த பையன் சந்தோஷப்பட்டான். இப்ப கையில இருந்த ரூ. 5,000ல ரூ. 2,500 பையனுக்கு, ரூ. 1,000 பொண்ணுக்கு சரியா போச்சு. மீதி ரூ. 1,500 இருக்குது. அப்ப தான் அவங்க அம்மா சொன்னாங்க, "நாம 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். மீதி இருக்கக்கூடிய ரூ. 1,500ல ரூ. 500 பட்டாசு வாங்குங்க. மீதி ரூ. 1,000 நோம்பி செலவு பலகாரங்களுக்காக தயாரிக்கிறது." அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டார். நோம்பி வந்தது. உடனே அந்த பொண்ணு புது ட்ரெஸ் போட்டுக்கிச்சு. அந்த பையன் ரூ. 2,500 ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டான். பட்டாசு வெடிச்சான். பலகாரம் தின்னான். அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் பழைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுக்க காசு இல்லைங்க. பழைய வேட்டி சட்டையே போட்டுக்கிட்டாங்க. அம்மாவும் பழைய சிலையவே கட்டிக்கிட்டாங்க. பையன் கேட்டான், "ஏன் நீங்க ட்ரெஸ் எடுத்துக்கலையா?" அப்படின்னு. "இல்ல தம்பி, நாங்க அடுத்து பொங்கலுக்கு எடுத்துக்கிறோம்." அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப இந்த மாணவன் யோசிச்சான் அந்த பையன், "ஐயோ! நாம ரூ. 2,500 ட்ரெஸ் எடுக்காம ரூ. 1,000 ட்ரெஸ் எடுத்திருந்தா, அப்பாவும், அம்மாவும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்திருப்பாங்களே." அப்படின்னு. "இனிமேல் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்." அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால பெத்தவங்க கடவுளோட மேலானது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, அதில ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா தயவுசெய்து அவங்க சொல்றத நம்ம கேட்போம். அப்பதான் எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்குங்க.